நிக்கிதா அவங்க டேடி ஆஃபீஸில் வந்துட்டு ஃபேமிலி டே வந்துட்டு வச்சுருந்தாங்க. சரி நாங்களும் வந்துட்டு லாஸ்ட் இயர் போயிருந்தோம். இந்த இயர் எப்படா கூப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா லாஸ்ட் இயர் வந்துட்டு ராயல் லாக்கில் வச்சுருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது, அரேஞ்ச் பண்ணி இருந்ததெல்லாம். ப்ளஸ்ஸு கேம்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி தான் இருக்கும் இந்த டைமும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி போனோம். பட் அந்த மாதிரி கொஞ்சம் கூட இல்லைங்க. ஏதோ சரி வந்துட்டோம், வந்ததுக்கு வந்துட்டு கிடைச்சதெல்லாம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அது போய் இது கொடுங்க அது கொடுங்கன்னா கஞ்சத்தனமாக வந்துட்டு 1 2ன்னு வச்சு கொடுத்தாங்க. சரி சாப்பிட்டு கேம் எல்லாம் விளையாடிட்டு இருந்தோம். பாப்பா வந்துட்டு அந்தளவுக்கு கேம் விளையாடல. ஏன்னா அவள் வந்துட்டு தோத்துட்டாக்கா அந்த அந்த அம்மா கோச்சிக்கிறான். ஸோ அதனால அவளுக்கு பதிலாக நான் வந்துட்டு அவளோட கேம்ஸ் எல்லாம் ஆடிட்டு அவங்க ப்ரைஸ் எல்லாம் கொடுக்குவாங்க, அது அவளுக்கு நான் கொடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு சில கேமெல்லாம் பெரியவங்க ஆடுற கேமு நான் தான் ஆடுவேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி கேம் ஆடினா ஓகே ஃபைனுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு இருந்தோம். அங்கே ஒரு பலூன் மிக்கி மவுஸ் இருந்தது, நல்லா இருந்தது டெரி பேடு. ஏன்னா ஒரு போயிட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பாப்பா வந்துட்டு இந்த ஏரோப்ளைன் வந்துட்டு நான் தான் போடுவேன் அது உள்ள அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவள் வந்துட்டு குள்ளமாக இருக்கா, ப்ளஸ் பெரியவங்க ஆடுற கேமு அவளால் ஆட முடியல, வேணாடான்னா கூட கேட்கல, நான் தான் போடுவேன்னு சொன்னான். வடிவேல் மாதிரி அவள் ஏரோப்ளைன் இங்கே விட்டா அது ஒரு பக்கமாக போய் விழுந்துருச்சு. சரி அதுக்கப்புறமா டாட்டூவெல்லாம் போடணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் ரொம்ப நேரம் க்யூவில் நின்றோம். பட் க்யூவில் நிற்கிறது தான் ஒரு ப்ராப்ளமாக இருந்தது. ஏன்னா லாஸ்ட் டைம் நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிட்டோம். அதனால கேம்ஸ் ஆடுறதோ இந்த மாதிரி ஏதாச்சும் அந்த டாட்டூவெல்லாம் போடுறது இருந்தால் க்யூஸ் கம்மியாக இருந்தது. பட் இந்த டைம் வந்துட்டு கொஞ்சம் க்யூஸ் எல்லாம் ஜாஸ்தியாகவே இருந்தது. இருந்தாலும் அவள் வந்துட்டு பட்டர்ஃப்ளை டாட்டூ போட்டுட்டு அதுக்கப்புறமா அங்கே பால் பிட்டில் போயிட்டு விளையாடிட்டு இருந்தா. ஒரு சில கேம் எல்லாம் வந்துட்டு பெரிய பசங்க ஆடுறதா இருந்தது. லாஸ்ட் இயரு ரொம்பவே நல்லா இருந்தது ஃபுட்டெல்லாம். அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன் இந்த இயர் கூட. பட் அந்த மாதிரி கொஞ்சம் கூட இல்லை. ஒரு பர்சனுக்கும் வந்துட்டு இப்போ சீல்டு ஆன மாதிரி ஒரு பேக்கெட் வந்துட்டு கொடுத்துட்டாங்க. லைக் குலாப் ஜாமுன், ரைத்தா, பலாவுன்னு சொல்லிட்டு. சண்டே அதுமாக வெஜ்ஜு கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு உண்மையிலே சாட்டிஸ்ஃபை அவ்வளோ சாப்பிட்டது. பாப்பா வேறு எனக்கு ஐஸ்கிரீம் வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தா. நாங்கள் வீட்டுக்கு போகிற வழியில் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு ஒரு பார்க்குக்கு போயிருந்தோம். ஆக்சுவலி நானே என் வீட்டுக்காரர் அங்கே தான் வந்துட்டு எப்போவுமே லவ் பண்ணும்போது பேசிகிட்டு இருப்போம். நான் சொல்லிட்டு இருந்தேன், அப்பா அம்மா இங்கே தான்ம்மா வருவோம், லவ் பண்ணும்போது இங்கே தான் பேசிகிட்டு இருப்போம்னா நான் இங்கே போயிருந்தேன்னு சொன்னேன். என்னால் எதுவுமே பேச முடியல, சைலண்ட்டாக இருந்தேன்.